வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி 10. ஸோ ரியல்மி 10 ப்ரோ சீரிஸ் வந்து ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரியல்மி 10 லான்ச் ஆகிருக்கு. இது வந்து 4G ஃபோன் ஹீலியோ G99 இருக்குது. ஸோ ஹீலியோ G99 ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னால் AMOLED ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 90Hz AMOLED டிஸ்பிளே ஹீலியோ G99 வச்சு ஒரு 4G ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் 5G அப்கிரேட் ஆன நேரத்தில் 4G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது, ஒர்த்தா இந்த ப்ரைஸுக்கு அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மஞ்சள் கலர் பாக்ஸ் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8GB மாடல். ஸோ 8GB 128GB மாடல். இதை தவிர 6GB மாடலே இல்லை, 4GB 64GB தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளாஷ் ஒயிட் இதுதான் இதோட கலரு. ஸோ இதை தவிர மற்ற கலர்ஸும் இருக்குது. ஸோ பேண்ட்ஸ் பற்றி எதுவும் 4G பேண்ட்ஸ் தான், எல்லா பேண்ட்ஸும் சப்போர்ட் இருக்குது. சார் வேல்யூ 1.138. இது வந்து ஹெட் சாரு. பாடி சார் வந்து 1.112. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 1க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி சொல்கிற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லுவோம். ஸோ இதை தவிர வெயிட் போட்டிருக்கு 178 கிராம்ஸ் தான் வெயிட்டு. கொஞ்சம் தின் வேறு 7.95 mm தான் திக்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர 90Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே இதுதான் மெயின் ஹைலைட்டு. அது தவிர ஹீலியோ G99 இருக்குது. 4G சிப் தான், ஆனால் இந்த சிப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான சிப் தான், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது தவிர 5000 mAh பேட்டரி இருக்குது. 50 MP கேமரா இருக்குது. ஸோ 50 MPனா ஒரு 50 MP மெயின் கேமரா, அல்ட்ரா வைட் கிடையாது. 2 MP டெப்த் சென்சார் இருக்குது. பாக்ஸில் கேஸ் இருக்குது, சேஃப்டி கைடு இருக்குது, ஒயிட். அதே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அந்த கிளாஸி ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் தான், ஆனால் சைடில் ஆக்சுவலாக மெட்டல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் தான், சைடும் பிளாஸ்டிக் தான். மற்றபடி பாக்ஸில் 33W சார்ஜர் இருக்குது. ஸோ இதிலேயே சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து USB Type-C to Type-A சார்ஜர் தான். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் தான் Type-C to Type-C எதிர்பார்க்குறீங்க. ஸோ ரைட் சைடில் பவர் பட்டன்லேயே வால்யூம் ராக்கர்ஸு, பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஸ்லாட் இருக்குது. ஸோ டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ டுவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD ஸ்லாட்டு. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக்ரோஃபோனு, USB Type-C போட்டு, ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம அது செக் பண்ணி பார்க்கலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி அதே மாதிரி 50 MP கேமரா, 2 MP டெப்த் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது இன்னும் Android 12 தான் ரன் ஆகுது. Android 13 அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அபவுட் டிவைஸில் போனால் ரியல்மி 10 128GB மாடலு, ஹீலியோ G99, ரியல்மி 3.0 தான் ரன் ஆகுது, Android 12 தான் ரன் ஆகுது. கூடிய சீக்கிரம் வரும், ஒரு மோஸ்ட்லி ஒரு 2 months வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பாண்டபிள் ரேம் வந்து 8GB அப் டு 8GB இருக்குது. ஸோ 8GB + 8GB ரேம் எக்ஸ்பென்ஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது தவிர வேறு என்ன இருக்குது, ரியல்மி லேபில் DC டிமிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ AMOLED ஸ்க்ரீனில் DC டிமிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயில் வீடியோ கலர் என்ஹான்சர். ஸோ இது எல்லாத்துலேயுமே இது இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ AMOLED ஸ்க்ரீனாக கண்டிப்பாக போடுறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ செலக்டில் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ வேணும்னா ஃபுல்லாக 90Hz வைக்கலாம், அப்படி இல்லைனா 60Hz செட் பண்ணலாம். வேறு என்ன இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவோமா, பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி, லாக் ஸ்க்ரீன், ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, வைப்ரேஷன் மோட்டார் டீசெண்டாக இருக்குது, பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, டன். ஸோ இப்போ லாக் பண்ணிட்டா வச்சோன்னே நல்லா இருக்குது. ஓகே, நம்ம ஐடியாவுக்குள்ளே போவோம். ஸோ ரியல்மி 10 டிவைஸ் டைப் ஃபேப்லெட்டா. ஸோ 8GB LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணுறாங்க. Bluetooth 5.3 இருக்குது. ஹீலியோ G99ல் A55 A76 சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 6.4 inch, 90Hz, Mali G57 GPU, 5000 mAh பேட்டரி இருக்குது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. DRM இன்ஃபோ போனால் ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60/90. ஸோ 2 தான் இருக்குது. வைட் ஆங்கிள் சப்போர்ட் இருக்குது. கேமரா, மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டியில் ரா சப்போர்ட் இருக்கா இல்லையா. ஸோ ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ Gcam எதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி சென்சாரு. ஓகே, மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, கிராவிட்டி, லைட் சென்சார், எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்குது. வீடியோ ஸோ மோஸ்ட்லி HDR இருக்குது. HDRனு போடல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம HDRல 1440p 60 வரைக்கும் இருக்குது. நம்ம 1080p போடுவோம். ஸோ HDR கிடையாது டிஸ்பிளேயில். ஸோ
ஸோ பிரைட்னஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வச்சா ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆடியோவும் செக் பண்ணிவிடுவோம். சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகே, ஃபுல் வால்யூமில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இது தவிர டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் இதில் மென்ஷன் பண்ணல. டால்பி அட்மாஸ் இல்லை. ஸோ டால்பி அட்மாஸ் எதுவும் கிடையாது. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கரில் ஓகே. ஃபுல் வால்யூமில் ஸ்லைட்டாக இதுவாகுது. அது லோ வால்யூமில் கேட்டால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமரா இருக்குது. அதில் வந்து 2x 5x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. அது 50 MP கேமராவில். அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ அதனால் மேக்ரோவும் கிடையாது. ஸோ அடுத்தது போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த போர்ட்ரேட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். 50 MP மோட் இருக்குது. மோர் ஆப்ஷனில் ப்ரோ மோட் இருக்குது, ஸ்லோமோ, டுவல் வீடியோ, கொஞ்சம் மினிமல் மோட்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறையா மோட்ஸ் வந்து இல்லை. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps தான் மேக்ஸிமமு. 60 fps கூட இருக்கா? 1080p 60 fps தான் மேக்ஸிமமு. ஃப்ரண்ட் கேமரா 720p 1080p. ஸோ இதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ 1080p 30 fps தான் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ மற்ற அது தவிர ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, நைட் மோட் கூட இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. Realme 10 ரியர் கேமரா 1080p 60 fps ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜூம் ஆப்ஷன் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஃபோக்கஸ் டஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாமே டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு எதுவும் செக் பண்ண முடியாது. ஆனால் பின்னாடி ஸ்கை வந்து ஃப்ரண்ட்டு இது பண்ணும்போது ஸ்கை மறையுது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் ஸ்கை அந்த அளவுக்கு எதுவுமே தெரில. மற்றபடி இஎஸ் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எதுக்குமே இல்லை. ஸோ நடக்கும்போது ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, கேமரா சம்பள் செக் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு 4G ஃபோன் தான். ரெக்கமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக Helio G99ல் AMOLED ஸ்க்ரீன் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. இது தவிர காம்படிஷன் நிறையா இருக்குது. போக்கோ M5 இருக்குது. அதெல்லாம் வந்து AMOLED ஸ்க்ரீன் கிடையாது. கொஞ்சம் சீப்பராக Helio G99 வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் காம்படிஷன் நிறையா இருக்குது. இன்ஃபினிக்ஸ்லேயும் G99 இருக்குது. இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து Helio G99 கொடுக்குறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் AMOLED ஸ்க்ரீனோட இது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி நான் ப்ரெஸ் பண்ணிடுங்க.